ஹலோ, இன்றைக்கி வந்து நம்ம அல்ஃபபெட்ஸில் புள்ளி வச்சு போடலாம். என்னடா இந்தம்மா கோலம் போகிறேன்னு சொல்லிட்டு ஏபிசிடி எழுதிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோலத்துக்கு வந்து புள்ளியும் கோடு தான் முக்கியம். அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த லெட்டர்ஸில் வச்சு ஃபஸ்ட்டு பழகிட்டு அடுத்து போனால் அது ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த லெட்டர்ஸ் அல்ஃபபெட்டை வந்து ஒன்று ஒன்றா போடணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 புள்ளி 3 வரிசை வைக்கிறோம். ஃபஸ்ட்டு அதில் வந்து அப்படியே நேராக கோடு. இதுதான் ஈமெயில். இப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் 3 புள்ளி 3 வச்சு போட்டோன்னா நமக்கு வந்து அந்த புள்ளியும் நேராக வரும், அடுத்து கோடும் வரும். அதுக்காக தான் இது இந்த இதுப்பா. வேறு நீங்கள் வந்து கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு புள்ளியும் கோடும் நேராக வச்சு வச்சு நம்ம பழகிட்டோன்னா கோலம் அடுத்து ஈஸியாக வரும். இதில் எக்ஸ்ட்ரா புள்ளியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க. சும்மா நம்ம கோடு ஃபஸ்ட்டு அது பழகிறதுக்காக நான் இதை இப்படி 3 புள்ளி 3 வச்சு போட்டு பழகிறதுக்காக. அடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் கோலம். இது ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து வேர்ட்டிக்கலும் ஹரிசாண்டல் லைன் வர்ற மாதிரி லெட்டர்ஸ். அடுத்த நாளைக்கு வந்து கர்வாக வர்றதை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் மற்ற லெட்டர்ஸ் நீங்களே அப்படி இதை பார்த்து அப்படி நோட்டில் இருக்கிற பாருங்கள். இதே பார்த்து இதே மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. சரி, ஓகே, பாய்.